ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlog. நான் பிரியா. நீங்கள் ரெகுலராக கேட்ட கொஷனுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறேன். நான் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் என்ன ஒர்க் பண்ணுறேன். ஆல்சோ என்னோடய ரூட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கிச்சடி அண்ட் பேசன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிச்சடி வந்து மகாராஷ்டிரன் ஸ்டைலில் தான். கிச்சடினா ரைஸ் வச்சு தான் பண்ணுறேன். அண்ட் பேசன் இது வந்து கடலை மாவு வச்சு ஒரு டிஷ் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த ரெசிபீஸ் நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் மினி விலாகாக. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த காம்பினேஷனுக்கு ஊறுகாய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா கொடுத்த ஊறுகாய் அண்ட் அதோட கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, ஆயில். ஸோ அதுதான் மேலே புட் பண்ணி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் பேசிக் ஸ்கின் கேர் தான் பண்ணுவேன், ரொம்ப ஹெவிலாம் இருக்காது. ரெகுலராக நம்ம நைட் ஆகிட்டாலே ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணணும். பிகாஸ் நிறைய டஸ்ட் அண்ட் நிறைய டர்ட்ஸ் இருக்கும். நம்ம வீட்டிலே இருந்தாலும் நிறைய டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபேஸில். ஸோ பெட் டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஆயிலியாக ஸ்டிக்கியாக அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப இயர்ஸாக நான் போடுற ஃபேவரேட்டான ஃபேஸ் வாஷ் தான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ ப்ராப்பராக ஸ்கின் கேர்லாம் பண்ண போய் நல்ல ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவே இருக்கும். நம்ம எப்போவும் வீட்டில் தான் இருக்கோம், அதுக்குன்னு எப்படினாலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்கின்லாம் நல்லா கேர் பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ பண்ணுற ஸ்கின் கேர் தான் நம்மளுக்கு லேட் ஏஜில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஆனதும் விளக்கும் ஏற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க ஆஃபீஸ் போயிட்டு. ஸோ டீ போட்டேன் அண்ட் அவங்க வடை வாங்கி வந்துட்டாங்க. வடை வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஸோ அதனால ஓகே, ஈவினிங் அது சாப்பிட்டது நைட்டு டின்னர் சாப்பிடவே இஷ்டம் இல்லை. அதனால நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹெவியாக இருந்தது டீ வடை சாப்பிட்டதே. ஓகே, ஸோ லெமன் ஜூஸ் மட்டும் நைட்டு குடிக்கலாம்னு கொஞ்சம் எனர்ஜியாக குடித்தாச்சு. அப்புறம் கிச்சனில் குட்டி குட்டி ஒர்க் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே குயிக்காக பண்ணிவிட்டா சீக்கிரமாக ரெஸ்ட் எடுத்துடலாம்னு எல்லாம் அப்படியே ஒர்க் லாக் அவுட் பண்ணிவிட்டு உட்காரல 5 மினிட்ஸ் கூட உடனே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் கொஷின் வந்து இதுதான், நான் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் இதுக்கும் நிறைய ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இன்னுமே கிளியராக சொல்கிறேன், நான் என்ன படிச்சிருக்கேன். பட் என்னோடய எஜுகேஷனுக்கும் நான் பண்ணுற ஒர்க்குக்கும் கொஞ்சம் ரிலேஷன் இல்லை, வேறு தான். பட் என்னோடய எஜுகேஷன் எங்கே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுவும் நான் கவர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா சேல்ஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி இல்லை, நான் சேல்ஸ் ஜாபில் இல்லை. பட் நம்ம ஒரு பிராண்டோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ், அப்புறம் அவங்க வெப்சைட்டில் எப்படி பர்ச்சேஸ் ஆகுது, அவங்க வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அவங்க பிராண்டோட ஒரு மோட்டிவ் என்ன, அதில் உள்ள சேல்ஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த மாதிரி சேல்ஸ்க்காக நம்ம அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும், எந்த மாதிரி அவங்க வெப்சைட்டை SEO ஆப்டிமைஸ்டாக வைக்கணும். ஸோ அவங்க கூகுளில் வந்து சீக்கிரமாக ரேங்க் ஆகும் ஏதாவது கீவேர்டு சர்ச் பண்ணாங்கன்னா. அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அந்த பிராண்டோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், அதில் எப்படி நம்ம கான்டென்ட் போடணும், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ப்ளாக்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ இதுதான் நான் இவ்வளோ ஒரு 4.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து SEOலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். SEOனா நம்ம மேஜர்லி வெப்சைட் பற்றி. பட் இப்போ ஐ கவர் எவ்ரி திங். ஆட்ஸ் ரன் பண்ணுறதுலேருந்து கூகுளில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, யூடியூப்பில் ஆட் ரன்ஸ் பண்ணுறது, அப்புறம் இன்னுமே நிறையா இருக்குது அதில். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக அட்வான்ஸ் லெவலில் கூட நான் படிச்சிருக்கேன், எந்த மாதிரி ஆட்ஸ் ரன் ஆகும், அதோட ஃபனல், அப்புறம் நிறைய இன்டெப்த் நிறைய கான்டென்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே படிச்சிருக்கேன் நான். அண்ட் எனக்கு 4.5 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நான் இன்னுமே ஏதாவது கோர்ஸ் எடுப்பேன், ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளுக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் எப்போவுமே. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி தெரியலன்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். என்னோடய டிகிரி அண்ட் என்னோடய ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் லைஃப் சேமாக இல்லை. பட் எனக்கு எஜுகேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு கம்யூனிகேஷனுக்காக, ஒரு நல்ல டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அப்புறம் கிளைண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இதெல்லாம். அப்புறம் பேசிக்கான நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜஸ் எல்லாமே. ஸோ லேப்டாப்பில் எப்படி ஒரு எக்ஸல் ஒர்க் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் எப்படி சூப்பராக பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ பவர் பாயிண்டில் நான் நல்லா க்ரியேட் பண்ணுவேன். பிகாஸ் நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ப்ரப்போசல்ஸ் தருவோம், இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நிறைய PPTலாம் ஆஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி கம்பெனி கூட டீம்மேட்ஸ் கூட உட்காந்துட்டு அதில் நிறைய ஒர்க் பண்ணுவோம். அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும். பிகாஸ் நாங்கள் கம்பெனியை ரிப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம நல்ல ப்ரொஃபஷ்னலாக தான் இருப்போம் அங்கே. ஸோ இந்த பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது காலேஜ் டைமில் பண்ணது. இப்போ
பட் நான் சொன்ன மாதிரி லேர்னிங் எப்போவும் நம்ம ஓல்டேஜாக இருந்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இப்போவுமே அட்வான்ஸ் பிபிடி லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம காலேஜ் டைமில் கொஞ்சம் பேசிக் தெரிந்தால் இப்போ அட்வான்ஸாக தெரியும். ஸோ இப்படி தான் எஜுகேஷன் எனக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருக்கு ரொம்ப. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். எஸ்சிஓ இருக்கும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அப்புறம் கூகுள் ஆட் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் பிபிசி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டராகவே ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதில் சேலரியும் நல்லா தான் கிடைக்கும், டு பி வெரி ஆனஸ்ட். ஆல்சோ கம்பெனி பொறுத்து இருக்குது, ப்ளஸ் அந்த கம்பெனி எந்த இடத்துல லொக்கேட் இருக்குது அதுவும் பொறுத்து இருக்குது. ஸோ சில கம்பெனி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அவங்க பே பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணுவாங்க பிகினருக்குலாம், ஃப்ரெஷர்ஸ்க்கு. பட் அதுவே கொஞ்சம் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது, கொஞ்சம் மிட் சைஸ் கம்பெனினா நல்லாவே பே பண்ணுவாங்க. ஸோ சேலரி கண்டிப்பாக கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும். சில கம்பெனி மார்க்கெட்டிங்க்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சில கம்பெனி மார்க்கெட்டிங்க்கு கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனி தேடுறீங்கன்னா. ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதை பற்றி கேளுங்க. ஐ ஹோப் நான் உங்கள் கொஷனை ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.